உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இங்கே கொடைக்கானலுக்கு ஹனிமூன் போகணும்னா எல்லாரும் போகணும் அப்படின்னு சொல்லும்போது வேணான்னு சொல்லிட்டு இருந்த சோழன் இப்போ வந்து எல்லாரையும் கிளம்ப சொல்லும்போது எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ பல்லவன் சும்மா இல்லாமா, என்னண்ணே நீ மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க, நீ தானே நான் வர வேணான்னு சொன்னேன், இப்போ இப்படி சொல்கிறியண்ணே அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக நிலா பார்த்துட்டு, என்னது வர வேணான்னு சொன்னாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ எவ்வளோதான் நீங்கள் சொன்னாலும் நீ அண்ணன் வந்துட்டு எங்களை வர வேணான்னு சொல்லி காசெல்லாம் கொடுத்துச்சு, நீ சத்தியமெல்லாம் கேட்டுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா, உனக்கு என்னப்பா, எல்லாரும் வரணும் அவ்வளோதானே, விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தயவு செஞ்சு கிளம்புறீங்களா, நான் போய் வண்டிக்கு ஃபியூவல் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புலேயே சொல்லிட்டு போயிடுறாரு. எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து சொல்கிறேன்ல போங்க அப்படிங்கிறாங்க. சரிண்ணே இவங்களும் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. வந்த உடனே எல்லோரும் கிளம்பிட்டீங்களா போகலாமா அப்படின்றாங்க. போகலாம் அப்படின்னும் போது நடேசனை போய் கூப்பிட போகும்போது அவர் நான்லாம் வரல, விவசாய கட்டவன் தான், நீங்கள் போகும்போது கூட வருவானுங்க, நான்லாம் வரல அப்படின்றாரு. சேரன் அப்படியே பார்த்துட்டு என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. டேய் நான் வரலன்னு சொல்லிட்டேன்ல, அதோட விடுக்க மாட்டிங்களா அப்படிங்கும்போது நிலா போயிட்டு கூடவே கேட்டுகிட்டே இருக்காங்க. வாங்க அங்கிள், ஜாலியாக இருக்கும், போயிட்டு வரலாம், நம்ம என்ன வருஷத்துக்கு 3-4 ட்ரிப்பாக போகிறோம், எப்போயோ தானே போகிறோம், வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. ஐயய்யா நீ என்னம்மா சும்மா நொய் நொயின்னு சும்மா காதுக்குள்ளார ஏதோ கத்துற மாதிரியே இருக்குது நீ பேசிகிட்டு இருக்குது, எப்போ பாரு ஏதாவது இப்படி தான் லொடலொடன்ட்டே இருப்பியா, நான் தான் வரலன்னு சொல்கிறேன்ல விட அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா வந்து கோச்சிட்டு போய் அப்படியே ஓரமாக நிற்கும்போது சேரனை போய் பார்த்துட்டு என்னப்பா நிலா தான் இவ்வளோ சொல்லுதில்ல வரலாம்ல அப்படிங்கிறாங்க. நான் வரலன்னு சொன்னால் என்னை விடுங்கடா அப்படின்றாங்க. சரிப்பா அப்போ நீங்கள் வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னோடனே அதெல்லாம் முடியாது, நீங்கள் இங்கிட்டு போனோடனே கடலில் தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிறாரு. ஏன்பா எது சொன்னாலும் சரின்னு சொல்லியே பழக மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன்னு கேட்கும்போது இப்போ என்னடா வீட்டை பார்த்துக்கணும் அவ்வளோதானே, நான் காலையில் போனால் நைட்டு தான் வருவேன் அப்படின்னோன்னு சரி இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு உள்ளே போய் உள்ளார எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு வந்துட்டு சரிப்பா நான் சாத்திட்டேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ கிளம்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தா இங்கே பாட்டு போடுறாங்க. பாட்டு போடும்போதே உடனே என்ன சொல்லிடுறாங்க, மொத சாமி பாட்டு போடலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே அங்கே சாமி பாட்டு போட்ட உடனே சோழனுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வருது. அது சரி ஹனிமூன் ட்ரிப்பை ஆன்மீக ட்ரிப்பாகவே மாற்றிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்புல இங்கேருந்து வண்டியும் எடுக்கிறாரு. ஸோ ஒரு வழியாக போயிட்டே இருக்கும்போது அங்கே பார்த்தா நிறைய அந்த இதெல்லாம் வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்கும்போது பழம் வந்துட்டு அண்ணா என்ன வண்டியை நிப்பாட்டுனே அப்படின்றாங்க. ஏன்டா வாந்தி ஏதாவது வருதா அப்படின்னோடனே இல்லைண்ணே அங்கே பாரு எப்படி இருக்குன்னு வியூ பாயிண்ட்லாம், அங்கே போய் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பார்த்தா அவங்கெல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கிறாங்க. நிலாவும் சோழனும் சேர்ந்து எடுக்கும்போது சோழனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அப்போ நிலாவை டக்குன்னு இப்படி தூக்கிட்டு அவர் ஃபோட்டோ எடுக்கும்போது நிலா வந்து பயந்து கத்துறாங்க, இறக்கி விடுங்கன்னு. என்ன நிலா அப்படின்னோடனே பயமாக இருக்குது சோழன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ ஹைட்டில் நிற்கிறது உனக்கு பயம் இல்லை, நான் தூக்குறதா உனக்கு பயமாக இருக்கா அப்படிங்கிறாரு. திடீர்னு சொல்லாமல் நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா பயமாக இருக்காதா அப்படின்றாங்க. சரி இப்போ நீ ஓகேவா எடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோழனுக்கு முகமே ஒரு மாதிரி ஆகிடுது. ஆனால் அதுக்குள்ளார அங்கே பழம் வந்து ஓரளவு ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காரு. அதை திரும்ப சோழன் கிட்ட காட்டும்போது டே இதை எனக்கு அனுப்பி விட்றான், நான் டிபியில் வச்சு என் மாமனாரை வெறுப்பேற்றுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ கலக்குன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் அனுப்பி விடும்போது சேரனும் வந்து பார்த்துட்டு அங்கே பிரெட் ஆம்லெட் நல்லா இருக்கும் அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் போய் அங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ சோழனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஃபோட்டோ எடுக்க போனாலும் இப்படி குறுக்க வந்து பண்ணுறாங்க, நம்ம தனியாக இருக்கலான்னு வந்தால் குடும்பத்தோடு வந்தது சந்தோஷம் தான், ஆனால் இப்படி வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி கடுப்பாகவே இருக்குது. நிலா இதை புரிஞ்சுக்கிட்டாலும் பிரெட் ஆம்லெட்டை சாப்பிட கொடுக்கும்போது எனக்கு வேணாம் நிலா அப்படின்றாங்க. ஆனால் நிலா வந்து ஊட்டி விடும்போது அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது சோழனுக்கு. அப்போவுமே சரிடா எல்லோரும் சாப்பிட்டீங்களா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லும்போது அப்போவுமே ஒரு மாதிரி ஆகுது, இன்னும் நம்ம சாப்பிட்டு கூட முடிக்கல, நிலாவே இப்போ தான் ஊட்டிகிட்டு இருக்கா, இப்படி தனியாக விட கூட நம்மளால் அப்படி இது பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவத்தில் உம்முன்னே இருக்காரு. நிலா பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன சோழன் அப்செட்லேயே இருக்கீங்க, வண்டி ஓட்டினது எதுவும் டயர்டாக இருக்கா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை நிலா அப்படின்னோடனே சரி நம்ம பாண்டியை வேணால் ஓட்ட சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை வேணாம் பரவாயில்ல அப்படின்னும்போது என்ன சோழன் ஃபோட்டோஸ் என்ன எடுக்கணுமா, உங்களுக்கு ஆசையாக இருக்கா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நிலாவை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு நீ இப்படியே என் கையை பிடிச்சிட்டே இரு எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நேராக ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ ரூமுக்கு போனதுக்கப்புறமா பார்த்தா சோழன் போகும்போதே ஒரு வழியில் பார்த்துட்டே போயிருக்காரு. போய் ரூமில் வந்துட்டு எல்லாரையுமே வந்துட்டு விட்டுட்டு இப்போது நிலா கிட்ட நிலா நீ கொஞ்ச நேரம் அந்த ரூமில் இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஏன் சோழன் இங்கே நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை கொஞ்ச நேரம் நான் வெளியே போயிட்டு வந்துடுறேனே அப்படிங்கிறாங்க. வெளியே போகிறீங்களா, எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இதை நான் வந்துடுறேன் நிலா, பாண்டியை கூட்டிகிட்டு தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கே சோழன் போகிறீங்க தனியாக விட்டுட்டு அப்படின்றாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன் நீ கொஞ்சம் அவங்க கூட இருக்கியா அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்க சீக்கிரம், எங்கே போகிறீங்கன்னு என்ன சொல்ல மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. இதை வந்துடுறேன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க. பல்லவனு பார்த்துட்டு அண்ணா எங்கண்ணா போகிறேன் நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் நானும் பாண்டியை மட்டும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னோன்னே பாண்டி பார்த்துட்டு எங்கே தாண்டா கூப்பிட்டு போகிற, அவங்கள ரூமில் தனியாக விட்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் நேரம் தாண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டு போயிடுறாங்க. எங்கே தாண்டா கூப்பிட்டு போகிற சொல்ல மாட்டியா
அப்படின்னோடனே, வந்தால் உனக்கே தெரிய போகுது வாடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே வந்துட்டு நிறைய டேட்டு போடுற அங்கே ஷாப்லாம் நிறையா இருக்குது, அங்கே போயிடுறாரு. என்னடா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னோடனே, ஆமாண்டா நான் நிலாவை நிறைய சர்ப்ரைஸ் பண்ணணும், அதனால் நான் இங்கே டேட்டு போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேட்டு போடுறதுக்காடா இப்போ அவசரம், ஏண்டா நான் காலையில் கூட போட்டுக்க கூடாதா, இப்போ இந்த நேரத்துலேயே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. நீ வாயேண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ டேட்டு போடணுன்னொன்னே, சரிங்க சார் எத்தனை லெட்டர்ஸு என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே டக்குன்னு மொபைலில் இருக்க ஃபோட்டோவை காட்டி இந்த ஃபோட்டோவை எனக்கு போடுங்க அப்படின்றாங்க. பாண்டி எப்படி பார்க்குறாரு, டேய் இதெல்லாம் போட்டு காய்ச்சிக்கிச்சே வந்துட போகுதுடா அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கவங்க பார்த்துட்டு, இல்லை சார் லைட்டாக ஃபீவரிஷாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது சார் அப்படிங்கிறாங்க. ஏண்டா இவ்வளோ குளிரில் இங்கே வந்துட்டு இதெல்லாம் பண்ணணுமாடா நீ, அவங்களுக்கு தெரிஞ்சு அவனை திட்ட போகிறாங்கடா அப்படிங்கிறாங்க. டேய் நானே அவளை சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு தான் அதை பண்ணுறேன், திட்டினா திட்டிட்டு போகிறா, ஆனால் சந்தோஷப்படுவாள்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டுட்ருக்காங்க. நிலா ரொம்ப நேரமாக அங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு, என்னடா அங்கே இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண சோழன் ஃபோனை எடுக்கல. அப்போது பாண்டியை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி பாண்டிக்கு ஃபோன் பண்ணும்போது, எனக்கு பண்ணுறாங்கடா அப்படிங்கிறாங்க. சரிடா எடுத்து பேசு அப்படின்னோடனே, சரிண்ணே எடுத்து பேசிட்டா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. பாண்டி சோழன் எங்கே ஃபோன் பண்ண ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்றாங்க. இதோ அவன் உள்ளே இருக்காங்க, அதை வந்துடுவான் அப்படின்றாங்க. உள்ளே இருக்காரா, எங்கே இருக்காரு, என்ன நடக்குது, எங்கே போயிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அது வந்துங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு அவன் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, நான் சொல்லியும் அவன் கேட்கல, அவன் வந்தவொடனே நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சர்ப்ரைஸ் பண்ண போகிறாரா, அப்படி என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறாங்க. அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன்ல, அதை சொல்லிட்டு நான் வேற வந்துட்டு திட்டு வாங்கவா, கொஞ்ச நேரம் இருங்க இதோ வந்துடுறோம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ நிலா வந்து நேராக இப்போ அந்த ரூமுக்கே போகிறாங்க. அப்போ அங்கே சேரனும் பல்லவனும் உட்காந்துட்டு இருக்கும்போது, வாப்பா நிலா அப்படிங்கிறாங்க. அவங்க தனியாக இருக்க ஒரு மாதிரி இருந்ததுண்ணே, அதான் வந்தேன் அப்படின்ட்டு. சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா பாண்டி வந்தோடனே சாப்பிடலான்னு தான். உனக்கு பசிக்குதாப்பா, நான் வேணா ஆர்டர் போடவா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே வந்துடட்டும், சோழன் வந்தோடனே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னோடனே பல்லவன் பார்த்துட்டு, அண்ணி எங்கே தான் நீ போயிருக்காங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்டாலும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அதாண்டா எனக்கும் தெரியல, சோழன் ஃபோன் எடுக்கல, பாண்டிக்கு ஃபோன் பண்ணால் ஏதோ உங்கள் அண்ணன் எனக்கு சர்ப்ரைஸ்லாம் பண்ண போகிறாராம், என்ன பண்ண போகிறாருன்னு தான் தெரியல அப்படிங்கிறாங்க. அண்ணி அது நான் எதிர்பார்த்தது தான் அண்ணி, உங்களுக்காக அண்ணன் நிறைய சர்ப்ரைஸ் பண்ணணும்னு அது மனசில் அவ்வளோ ஆசை இருக்கு அண்ணி அப்படின்னு சொன்னோடனே சேரன் பார்த்துட்டு, இல்லைப்பா நிலா நீ எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்க கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லைப்பா அவன் கூட எவ்வளோ ஆசையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பான்ல தனியாக அவங்க கூட இருக்கணும்ண்டு, இப்போ நீ எங்களை கூட்டிகிட்டு வந்ததே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா, அவனுக்கு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே எங்களுக்கு சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன்னா அப்படி நினைக்கிறீங்க, எல்லாரும் சுற்றி பார்க்க போகும்போது ஒன்றா போவோம், அப்புறம் ரூம் தான் தனித்தனியாக போட்டாச்சுல்ல, அப்புறம் என்னென்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைப்பா உன்னோட ஆசைன்னு நீ சொன்னதுனால அவனோட ஆசையை கூட அவன் மறைச்சிக்கிட்டு வந்து எங்களையும் சரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டான், ஆனால் அவனுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுதுண்ணே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா நாளைக்கு நானும் சோழனும் தனியாக போகிறோம், நீங்கள் எல்லாம் தனியாக சுற்றி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்கி சொல்கிறாங்க. இதை ஏன்ப்பா இப்படி சொல்கிற, நீங்கள் தனியாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தானேப்பா இந்த ட்ரிப்பு, அதிலெல்லாம் நாங்கள் எதுவும் இது பண்ண மாட்டோம். இங்கே பாருடா பல்லவா, நாளைக்கு வந்துட்டு அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கே போய் நிற்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறேன்னு போய் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாதுடா, நம்ம தனியாக சுற்றி பார்க்கலாம். உனக்கு சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்ததுனால நிலா உன்னை கூப்பிட்டு வந்துருச்சுல்ல, நீ ஜாலியாக இங்கிட்டு தனியாக சுற்றி பாரு, அவங்கள தனியாக விட்டுரு புரியுதா அப்படிங்கிறாங்க. என்னண்ணே இது கூடவா எனக்கு புரியாது, கண்டிப்பாக நான் அப்படியே இருந்துக்கிறேண்ணே, எனக்கு சுற்றி பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்லவனு சொன்னோன்னே நிலா சிரிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தா கரெக்டாக வந்துடுறாங்க. பாண்டி வந்த உடனே, என்னங்க நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வந்துட்டிங்களா, சோழன் எங்க அப்படிங்கிறாங்க. அவன் நேராக ரூமுக்கு போயிட்டான், நீங்கள் அங்கே இருப்பீங்கன்னு அப்படின்னோடனே, சரி நான் அப்போ அங்கே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, எங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை பாண்டி நீங்கள் வந்தோடனே சாப்பிடலான்னு தான், இதோ அண்ணனும் பல்லவனும் கூட இன்னும் சாப்பிடல, சரி நீங்கள் சாப்பிடுங்க நான் அங்கே போய் சோழன் கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இப்போ அங்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் சோழன் அப்படியே கேஷுவலாக நின்றுட்டுருக்காரு. போய் அப்படியே நிலா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ பார்த்துட்டு சோழன் அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. என்ன சோழன் ஏதோ சர்ப்ரைஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பாண்டி சொன்னார் அப்படின்னோடனே அப்படியே சோழனுக்கு செம்ம கடுப்பு வருது. ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னான் அவன் அப்படிங்கிறாங்க. இல்லை கடுப்பாகாதீங்க, இவ்வளோ நேரம் ஆச்சே காணோமேனு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் ஃபோனே எடுக்கல, அதனால தான் பாண்டிக்கு பண்ணேன், அப்போ தான் அவரும் பயந்துட்டே தான் சொன்னார் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்ச திட்டுவீங்கன்னு. ஆமாம் என்ன சர்ப்ரைஸு அப்படிங்கிறாங்க. அதை அவன் உன்கிட்டே சொல்லிட்டான் அப்படின்னா அதுக்கு பேர் சர்ப்ரைஸா அப்படிங்கிறாங்க. சோழன் என்னன்னே எனக்கு தெரியாது, அப்போ அது தெரியாத வரைக்கும் சர்ப்ரைஸ் தானே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா, ஒரு சும்மா அப்படியே போயிட்டு நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சுற்றி பார்க்க வந்தீங்களா, இல்லையே நீங்கள் என்ன விட்டுட்டு அப்படி பாண்டி கூட போய் சுற்றி பார்க்குற அளவுக்குலாம் ரொம்ப நல்லவர்லாம் இல்லையே நீங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா நீ எந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்கியே பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் நீங்கள்
நீங்கள் எனக்காக ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணும்போது உங்களுக்காக நான் யோசிக்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க. நல்லா யோசிச்ச பாரு, நீ இப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா மொத்த குடும்பத்தையும் சேர்த்து நீ கூட்டிகிட்டு வந்திருப்பியா அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்களையும் யோசிச்சு பாருங்க. டெய்லியும் காலையில் எந்திரிச்சா வேலைக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வராங்க. அதுவும் சேரண்ண வீட்டில் இருக்க வேலையை பார்த்துட்டு நமக்காகவே ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. நம்ம இப்படி வரும்போதாவது அவங்களும் ஒரு 2 நாள் ரெஸ்ட்டில் இருப்பாங்க, சுற்றி பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. அன்றைக்கி கார்த்திகா விஷயத்துலேயே அண்ணன் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. பாண்டி அப்புறம் எப்போ பாரு வேலையிலே இருக்காரு. பத்ததுக்கு வானதி வேற ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு டென்ஷன்லேயே. பல்லவன் அவன் காலேஜ் போகிறதும் வரதும், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, அவன் எங்கேயுமே போகலன்ட்டு அவன் இப்போ அதெல்லாம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுற வயசு இல்லை. நம்ம கூட வரும்போது அப்படியே அவங்களும் சேர்த்து சந்தோஷப்படணும்னு நினச்சேன். இது ஒரு தப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு மாதிரி உம்முன்னு நிற்கும்போது, ஐயோ நிலா நிலா இப்படிலாம் மூஞ்ச வச்சுக்காத நிலா, நீ நான் யோசிக்கிறத விட என் குடும்பத்துக்காக நீ யோசிக்கிறங்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் என்ன ஹனிமூன் போகும்போது நீ கூப்பிட்டியே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் தான், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி சரி நீங்கள் பேச்சை மாற்றாதீங்க, என்ன சர்ப்ரைஸ் அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படிங்கிறாங்க. நீ சொன்னால் திட்டுவியோன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு சோழன் திட்ட போகிறேன், என்னை சந்தோஷப்படுத்தணும்னு தானே ஏதோ பண்ணியிருக்கீங்க, என்ன சொல்லுங்கள், எதுவுமே வாங்கிட்டு வரல நீங்கள், அப்புறம் என்ன சர்ப்ரைஸு அப்படிங்கிறாங்க. வாங்கிட்டு வந்தால் தான் உனக்கு சர்ப்ரைஸா நிலா அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் போங்க, நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க, நீங்கள் சொல்லவே வேணாம், எனக்கு பசிக்குது, நம்ம சாப்பிடலாமா அப்படிங்கிறாங்க. சாப்பிடலாம் அப்படின்னோடனே சாப்பிடலான்னு சொன்னோடனே ஊங்குறீங்க, முதல்ல நீங்கள் என்ன சர்ப்ரைஸ் அதை சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி நீ கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட இப்படி பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி திறந்து பார்க்குறாங்க. இவர் ஷர்ட் அப்படி கழட்டும் போது டக்குன்னு முழிச்சு பார்த்துட்டு, சோழன் என்ன பண்ணுறீங்க, நான் கண்ணை மூடின கேப்பில் டக்குன்னு வந்து நான் ஹக் பண்ணுறதுக்கா, இதுதான் உங்களுக்கு சர்ப்ரைஸா அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா நிலா ஏன் நிலா இப்படிலாம் யோசிக்கிற, நீ ஃபஸ்ட்டு கண்ணை மூட அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் அப்படியே கண்ணை மூடிட்டே நிற்கிறாங்க. உன்னை நம்ப முடியாது, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாலை எடுத்து நிலாவுக்கு கண்ணை கட்டி விட்டுட்டு அப்படியே இருக்கணும் நிலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் வந்துட்டு இப்போ நீயே கண்ணை திற அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு நிலாவும் இப்படி கண்ணை திறக்கும்போது இப்படி பார்க்குறாங்க, அங்கே காணோம் சோழனே, எங்கே காணோன்னு பார்த்தா கீழே அவர் முட்டி போட்டுட்ருக்காரு. டக்குன்னு அப்படி குனிஞ்சு பார்க்கும்போது பார்த்தா ஷர்ட்டை வந்து லைட்டாக இப்படி ரிமூவ் பண்ணதோடய கையில் ரோஸோட இப்படி முட்டி போட்டுட்ருக்கும்போது அப்படியே நிலாவுக்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஆகுது. என்ன சோழன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பார்க்கவே இல்லை, டேட்டூ போட்டதையே. டக்குன்னு ரோஸை பார்த்துட்டு இந்த ரோஸ் வாங்குறதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு நீ இதை பிடிய அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வாங்கும்போது லவ் யூ நிலா அப்படிங்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே லவ் யூ டு சோழன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு இப்படி எந்திரிச்சு நிற்கும்போது தான் பார்க்குறாங்க. சரின்னு அதை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. சோழன் இது என்ன அப்படிங்கிறாங்க. என்ன நிலா அப்படின்னோடனே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு இப்படி பார்த்த உடனே நிலாவோட ஃபேஸ் அந்த ஃபோட்டோவை அப்படியே அவர் டேட்டு போட்டு வந்திருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே போயிட்டு சோழனை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தூரம் அங்கே போயிட்டு அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதோட சோழன் வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நிலாவை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.